இப்போ விஷயத்துக்கு வரேன். என்னடா இப்போ தான் விஷயத்துக்கு வரேன்னு நினைக்காதீங்க. இந்த ரத்னகுமார் என்னை கதை திருடன்னு சொல்கிறேன். எனக்கு கூர் இல்லையா, கூர் இல்லைன்னா எங்கள் ஊர் பாஷையில் அறிவு இல்லைன்னு அர்த்தம். அறிவுள்ளவன் பண்ணுற காரியமாக ஏற்கனவே நான் விளக்கம் கொடுத்துட்டேன். அறிவு இருந்தால் நீ இது என் கதையினே சொல்ல மாட்டேன். அது ஒன்று. அது போக நாய் பாஷை தெரிந்தவன் நானா? நாய் பாஷை தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. முதல்ல நீ அதை கற்றுக்கோ. நாய் பாஷையை கற்றுக்கிட்டேன்னா அதுலேருந்து தயவு செஞ்சு இந்த நன்றியவாது கற்றுப்ப. நீ உனக்கும் அவருக்கும் என்ன உறவோ அதை பற்றி நான் விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நீ என்கிட்ட என்ன பேசின அப்படின்றத நான் சொல்லணும்ல. இது நாள் வரைக்கும் மூடி மறைச்ச ஒரு விஷயம். இந்த அந்த ரைட்டரை சொல்லிட்டு இருக்கானே அவன், இந்த ஹிஸ்ட்ரி திருடன். ஒரு நாள் அவன் இவனா அல்லது நான் கடவுள் ஷூட்டிங் தேனியில் நடந்தது. அப்போ பிதாமானா அப்போவே பிதாமான் டைம் எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. அப்போவே நான் ஷூட்டிங் முடிச்சு ரூமுக்கு போகிறேன். பக்கத்து ரூமில் தங்கியிருந்தேன். என்னை வழி மறிச்சு முடிச்சு வர்றாங்க, டயர்டாக இருப்பாங்க, தூங்குன்ற ஒரு இங்கீதம் கூட இல்லாமல் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் விடாமல் பேசிகிட்டே இருக்கேன். பேசின பேச்சு இது எனக்கே ரொம்ப அவமானமாக இருக்குது. இதெல்லாம் போய் ஒரு வெளிப்படையாக ஒரு ப்ரெஸ்ஸில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு. பாரதி ராஜாவோட அந்த இயக்குனர் இமயத்தோட தாய் தகப்பன் தாத்தன் பாட்டன் பூட்டன் அவ்வளோ பேரையும் இழுக்கிறான். எதுக்காக? அவன் பண்ண மாட்டான். அவனுக்கு இது பண்ண தெரியாது. உன்னால் தான் முடியும், நீ பண்ணு, நான் எழுதி வச்சுருக்கேன், நீ பண்ணு. நான் பாரதி ராஜாவுக்கு இனிமேல் கதை எழுத மாட்டேன், வசனம் எழுத மாட்டேன்னு பேனாவை குத்திட்டேன் தரையில். இன்னமும் பெரிய ஷேக்ஸ்பியர் மாதிரி இல்லை பெரிய நீதிபதி மாதிரி. ஏன்னா நீ எழுதுனதுக்கப்புறம் தான் அவர் டைரக்டர் ஆனாரா? இப்படிப்பட்ட ஒருத்தன் இன்னைக்கு பாரதி ராஜாவோட முதுகுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அவன் என்ன வேணாலும் என்னை பேசுவான். அதை இவர் அலோவ் பண்ணுவார். இமயம் நான் பொறுமையாக பார்த்துட்டு இருப்பேனா? எவ்வளோ நாளைக்கு பொறுமையாக இருக்கிறது? 4 தடவை மன்னிச்சேன். நான் அதைத்தான் தனஞ்சனி சார்ட்ட திரும்ப சொன்னேன். 4 தடவை மன்னிச்சிட்டேன், இனிமேல் நான் மன்னிக்கணுமான்னு இன்னைக்கு காலையில் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு தடவை கூட நம்ம அவர் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 3 தடவை ஃபோன் பண்ணேன். 3 தடவை ஃபோன் எடுக்கல. 3ஆவது தடவை எடுக்கிறாரு. 3ஆவது தடவை ஃபோன் பண்ணுறாயா அப்படின்னு கட் பண்ணுறாரு. ஏன் எதை பேசுகிறதா நேரம் பேச வேண்டியதானே? என்கிட்ட ஃபோனில் பேசுகிறதுக்கு என்ன ஏன் பயப்படுறீங்க? ஆனால் என்னை மட்டும் சொல்லிக்கிறது. நான் ஃபோன் பண்ணேன், பம்முறேன். நான் ஏன் உனக்கு பம்முறேன்? நான் பண்றது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான், பாலு மகேந்திரா சாருக்கு மட்டும்தான் நான் பம்புவேன். ஃபோன் எடுக்கல. சரி, இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நேர்மையாக போவோம், கொஞ்சம் பணிவாக போவோம். விக்ரமன் சாருக்கு ஃபோன் பண்ணேன், செல்வமணி சாருக்கு ஃபோன் பண்ணேன். நான் இனிமேலும் பொறுமையாக இருந்தேன்னா எனக்கு நான் எங்கள் ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மழுமட்டைன்னு. அது தண்ணிக்குள்ளேயே ஒரு பல வருஷத்துக்கு தண்ணிக்குள்ளேயே ஒரு தேங்காய் மட்டை கிடைஞ்சதுன்னா அதுக்கு அப்படி சவசவன் ஆகிடும். அதுதான் மழுமட்டை. அப்படி ஒரு மழுமட்டை நான் ஆயிடக்கூடாதுன்றதை நானும் உணர்த்தணுன்றதுக்காக தான் இங்கே நான் வந்திருக்கேன். இந்த சந்திப்பு இந்த தகவலை சொல்கிறதுக்காக ஒன்று. இன்னொன்று எச்சரிக்கிறேன் 2 பேரையுமே. எதுக்கு எடுத்தாலும் நான் அந்த மண், நான் அந்த இனம், அந்த புழுதியில் பிறண்டவன், அந்த சாண்டு, அந்த சாண்ட் ஸ்மெல்லு, மண் வாசனை நான் தான் எடுக்கணும், எனக்கு தான் உரிமை. எடுங்க, உங்களை யார் வேணாம்னா இடையில என்னையும் குத்துற. நான் எடுக்க வேண்டாம்னு சொல்லலையே. நான் தான் அந்த குற்றப்பரம்பரை எடுக்க போறேன்னு நான் சொன்னேன். அந்த எச்சரிக்கைன்னு சொல்றத கடைசி வார்த்தையாக சொல்லி முடிச்சுக்கிறேன் சார், தயவு செஞ்சு. இதுதான் 2 பேருக்கும் கடைசி எச்சரிக்கை. இனி ஒரு தடவை என்னை பற்றி வாய் திறந்தா அது உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது இல்லை. நன்றி, வணக்கம். பேசினதில் உங்களுக்கு 1 2 இதை பார்க்குறவங்களோ ஆகட்டும், பேசுகிறவங்க இடையில பாதியில் வந்தவங்களாகட்டும், நான் கடைசியாக பேசினது மட்டும்
என்ன அது இவ்வளோ பெரிய இயக்குனர் இப்படி டேரிங்காக பேசு அப்படி தான் தப்பாக தோணும். அதுக்காக தான் நான் ஆரம்பத்துலேருந்தே என்னென்ன நடந்ததுன்ற உண்மையில் பூரா சொல்லிட்டேன். நான் எவ்வளோ காயப்பட்டிருக்கேன், என்னை எவ்வளோ குத்திட்டே இருந்தாங்க 4-5 தடவை. 1-2 வார்த்தைகள் இல்லை, அந்த வார்த்தையில் பூரா நான் உங்களுக்கு பரிமாறிட்டேன். அது கொஞ்சம் இன்னும் இருக்கேன் மனசுக்குள்ளே. இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ அது மாதிரி ஏதாவது விட்டு போனது இருந்தாலோ அல்லது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் பதில் சொல்ல தயார். ஏன்னா என்கிட்ட உண்மை இருக்குன்ற போது நான் ஏன் இந்த கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியுமா, அதுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படி யோசிக்க வேண்டியதில்லை. எந்த கேள்விக்கு தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா என்கிட்ட நேர்மை இருக்குது, என்கிட்ட உண்மை மட்டும்தான் இருக்குது. தேங்க்யூ சார். அண்ணே அதுவா பிரச்சனை? அடுத்த படத்தை பற்றி பேசுறீங்களே, இந்த படத்தோட பிரச்சனை சொல்லுங்க. இல்லை வேற டைட்டில் வைக்கணும். அது நீங்கள் தான் எழுதணும், நான் சொல்லக்கூடாது. அவன் இவன் பிதாமகன் மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் அவன் என்னை கூறல அப்படின்னு சொன்னது அவன் தான் முட்டாள்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதை எழுதுங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் எழுதுங்க சார். அவன் கூறுக்கா இல்லைன்றது நீங்கள் கூறலன்னு சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் எழுதுங்க. அந்த கூட இருக்கானே அவனோட மூளையிலேருந்து தொடங்குச்சு, அந்த குறுக்கு புத்தியிலேருந்து தொடங்குச்சு. நான் எடுக்க போகிற படமா இல்லை அவங்க எடுக்க போகிறதா? அவங்க எடுக்க போகிறது எனக்கு தெரியாது. அது இன்னும் 2-3-4 மாதம் ஆகும். யார்கிட்ட? ரைட்டர்ல பாரதி ராஜா சார்கிட்ட. யாரு? ரத்னகுமாரா? நான் ரத்னகுமாரை எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தையை சொல்கிறதே அருவருப்பா, அவன் பேரை சொல்கிறதே அருவருப்பா இருக்குன்றேன். அப்புறம் எப்படி நான் அவன்கிட்ட பேசுவேன்? என் தரப்புலேருந்து நான் ஒருத்தன் தான் பேசணும், வேறு யார் இருக்கா? இடையில பேசுனது அம்பா மாட்டிட்டார் ஒரு தனஞ்சயன் சார். அதுக்கு தான் அவர் ஒரு மேடையில் பேச வேண்டியது ஆகிப்போச்சு. அதான் நான் சொன்னேன். இருங்க பாருங்க, பாரதி ராஜா சார் உணர்ச்சி வசப்படுவார். அவர் மட்டும்தான் மனுஷனா? எங்களுக்கு நாங்களாம் மனுஷன் இல்லையா? எங்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட மாட்டோமா? புழு பூச்சி கூட உணர்ச்சி இருக்கு. எதை எடுத்தாலும் பேசிட்டு நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் கூட கண்ணீர் விடலாம். கண்ணீர் தானே, யார் வேணாலும் விடலாம். யாரு? நானும் அவரும் சேர்ந்துட்டு கான்ட்ரவர்சி பண்ணி அந்த படத்தை பப்ளிசிட்டி கொடுக்கணுமா? அதான் அவருக்கு சொன்னேன் பதில் இல்லை. அது யாரோட மூளையிலேருந்து வந்திருக்குங்க. அவனுக்கு அது தேவைப்பட்டிருக்கு. இப்போ அவனை பற்றி பேசுகிறேன் இல்லையா, இது அவனுக்கு ஒரு விளம்பரம் தானே. அது இப்போ நாளைக்கு பல பேருக்கு இங்கே வந்திருக்கிற ரத்தனகுமார் அவன் யார் அப்படின்னு தெரியாது. இப்போ தெரியும் உங்களுக்கு. சார் இப்போ தானே தனஞ்சயன் சார் சொன்னார். என்ன காரணம் பாரதி ராஜா சார்? நான் ஒன்றும் யூகிக்கல. என்ன காரணம் பாரதி சார் நீங்கள் கேட்டு பதில் எழுதுங்க, நான் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியல அவங்க என்ன காரணத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. நான் யூகிக்க எவ்வளோ இல்லை. இன்னைக்கு தனஞ்சயன் சார் பாரதி ராஜா சார் மீட் பண்ணாங்க. இன்னைக்கு தனஞ்சயன் சார் பாரதி ராஜா மீட் பண்ணி பேசினாங்க. அப்போ என்ன நடந்தது சார்? அவர் இப்போ தாங்க பார்க்குறேன். அவர் தான் சொல்லிட்டாரு டீட்டெயிலாக. சார் ஒரு நீங்கள் எத்தனை பேர் அந்த புத்தகங்கள்லாம் பார்த்துருப்பே தெரியாது. கூட்டாஞ்சோறுன்ற
புத்தகம் வேலராமத்தி சார் எழுதின புத்தகம் வந்து அடுத்ததா 2015 குற்றப்பரம்பரையின் டைட்டில் மாற்றப்பட்டு ஒரு புத்தகமா வந்திருக்கு. சார் சொன்னது வந்து என்ன சொன்னார்னா, வேலராமத்தி எழுதின நாவலை நான் வந்து எடுக்க போறேன்னு தான் சொன்னார், குற்றப்பரம்பரைன்னு சொல்லலை. ஆனால் 2015 டிஸ்கவரி புக் பேலஸ்ல ரிலீஸ் ஆன புத்தகம் பேர் குற்றப்பரம்பரை, ஆனால் நாவல் கூட்டாஞ்சோறு தான். 2002 வந்த புத்தகம் கூட்டாஞ்சோறு, டிட்டோ அதே கூட்டாஞ்சோறு டிட்டோ வார்த்தை தான் குற்றப்பரம்பரைன்னு பேர்ல வேலராமத்தி சார் திருப்பி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. யாரோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, எதுக்கு ஒரு ஜெனிசிஸ்னு யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, அதை நான் சொல்லிடுறேன் தெளிவா. அதை தான் நான் சார்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன கன்ஃபியூஷன் வந்திருக்குன்னா, குற்றப்பரம்பரைன்ற டைட்டில் அந்த புத்தகம்னால சார் வந்து வேலராமத்தி அந்த புத்தகம் எடுக்கிறேன்னு சொன்னதால ஆக்சுவலி அவர் படிச்சது குற்ற பரம்பரை புக் இல்லை, அவர் படிச்சது கூட்டாஞ்சோறு. ஆனால் இவங்க புரிஞ்சுக்கிட்டதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்குன்னா, குற்றப்பரம்பரை வேற தலைப்பில் இப்போ வந்திருக்கிற புத்தகம், அப்போ குற்றப்பரம்பரை தான் எடுக்கிறாங்கன்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி இதுதான் வந்து புத்தக ஜெனிசஸ். ஓகே, இந்த கதை வந்து 1957 நடக்கிற ஒரு கதையாக தான் கூட்டாஞ்சோறு புத்தகம். அவர் குற்றப்பரம்பரை 1915 19 நடந்த துப்பாக்கி சூடு. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுதான் பாலாசாரி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லை, நான் கதைக்களம் மட்டும் எடுத்துட்டு வேற ஒரு கதை பண்றேன்னு சொன்னதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பாரதிதாசன் டைரக்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபங்க்ஷன் போகும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், எல்லாத்துக்கும் தெளிவாக சொன்னேன். சார் பாலா சார் திருப்பி சொல்றது என்னன்னா, அவர் கதைக்களம் ஒன்று எடுத்துட்டு வேற ஒரு கதை பண்றாரு அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். நான் மேட்ரு அங்கே முடிச்சிச்சு நினைச்சோம். இன்னைக்கு நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணதும் அதே தான், திருப்பி நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். பாலா சார் சொன்னது இதுதான். ஆனால் திருப்பி நம்ம வந்து அதை இஷ்யூ பண்ணிட்டே இருக்கோம். பிகாஸ் அந்த படம் அந்த புத்தகம் வந்து குற்றப்பரம்பரை பேர்ல வந்ததோடு பிரச்சனை ஆயிடுச்சு. அது கூட்டாஞ்சோறு பேர்ல திருப்பி வந்தது அந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்னைக்கு பாரதி ராஜா சார் என்ன சொன்னார் சார், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது? நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அவர் என்ன சொன்னார் வந்து, ரத்னகுமார் தான் திருப்பி பேசுறாரு. அவர் என்ன சொன்னார் வந்து, ஒரே ஒரு இதான் சார், இது வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா, வேலராமத்தி எழுதும்போது அந்த இன்டர்வியூ நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், பாரதிதாசரை பத்தி ஒரு பர்சனலா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, அந்த பர்சனலாக ஒரு கமெண்ட் வந்து அவங்களை ஹர்ட் பண்ணியிருக்கு. அதுதான் ஃப்ளேர் அப் பண்ணிகிட்டே இருக்கு திருப்பி. ஸோ அது பாலா சார் சொல்லலை. ஆனால் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, பாலா சார் ஏன் வந்து மறுப்பு தெரிவிக்கல, அதாவது இவ்வளோ பெரிய டேரக்டர் வந்து அவர் சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு கோவத்தில் வேற விஷயமா ட்ராக்காக போயிட்டு இருக்கு இந்த மேட்டர். நாங்கள் போயிட்டு சமாதானப்படுத்தும் போது ரெண்டுமே வேற இது உங்க அப்பா பேஸ் பண்ணி வேலராமமூர்த்தி வந்து ஒரு கதை பண்றாரு. இது வந்து வரலாறு. திருமங்கலத்துல இருந்து சித்துவட்டி கிட்ட போய் போலீஸ்காரங்க போய் அடிக்கும் போது இது சம்பவம் தேவையில்லாம இப்படி ரெண்டு மோதல் வந்திருக்குங்கிறது எனக்கு புரியவே இல்லை. இது ரெண்டுமே வேற ரெண்டும் நான் படிச்சிருக்கேன். இந்த டிஸ்னி என்ன கேட்டீங்களே, வேறன்றது நீங்கள் சொல்கிறது மட்டும் எனக்கே தெரியும். இப்போ நீங்கள் இந்த வரலாறுன்னு சொல்கிறீங்களே, பெருங்காமநல்லூர், அதுவே எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த கதைக்கு இது வேற என்னமோ கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படைப்பாளிகள் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன படைச்சிட்டோம் இப்போ, என்னத்தை சினிமா தானே எடுக்கிறோம், அது சினிமா, அது திரைப்படத்துறைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விருது, அவ்வளோதான். படைப்பாளி நான் படைப்பாளி என்னத்தை ஏதாவது புதுசாக படைச்சிட்டோமா, இருக்கிற சினிமாவை திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதானே. அதை கொஞ்சம் புதுசாக சொன்னால் அதுக்கான அங்கீகாரங்கள் கொடுக்குறாங்க. தமிழ் சினிமாவில் கதை பஞ்சத்தை காட்டுதா இது? தமிழ் சினிமாவில் கதைக்கு உண்டான பஞ்சத்தை காட்டுதா இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கிறது? கதை பஞ்சம் சொல்லலாம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் யார் எதை எடுத்தாலும் அது என் கதை, இது என் கதை. இந்த டிவியில் குழந்தைங்களுக்கு ஒரு சேனல் ஒன்று போடுவாங்க, ஒரு சோட்டா பீம். அந்த சோட்டா பீம் விட்டால் சோட்டா பீம் வந்து நான் பெத்த பிள்ளை, அதில் வர்ற காளியா வந்து என் முப்பாட்டேன் பாட்டேன், நானும் அவன் வயிற்றுல இருந்தேன், அவன் பெத்த பிள்ளை தான், அவனோட பேரன், இந்த ரேஞ்சுக்கெலாம் போயிடுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் என்னோடது. அதுவும் முதல்ல சொல்றது இல்லை, இந்த கரெக்டாக படம் ரிலீஸுக்கு முதல் நாள் வந்து இது என்னோடதுன்றது எவ்வளோ பெரிய அழைப்புத்தானே அது. ஏன்டா அதை முதல்ல எடுத்துட்டு இருக்க சொல்லு. வேற சார் ஒரு ரெண்டு கோவில்
அவர் சந்தேகப்படுறதுக்கு தான் விளக்கம் கொடுக்குறேன் நினைமேன்னு. அது வேற இது வேற. அதுலேருந்து ஒரு ஒரு எனக்கு இந்த வரலாறே தெரியாதுன்னு சொல்கிறேன். அப்புறம் அவர் சந்தேகப்படுறேன்னா நான் என்ன பண்ண முடியும்? அண்ணே அது அது எதுவும் இல்லை சார், அது இல்லை சார். தினம் ஃபோன் பண்ணி அப்படி வந்துருச்சு, அது நான் சொல்லலை, அது அப்படி சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க முடியும். சரி, இந்த படத்துல விஷால் ஆர்யா நடிக்கிறதா ஒரு தகவல் இருக்கு, அது உண்மையா? அதையா சொல்லுங்க. விஷால் ஆர்யா மட்டும் இல்லை, இன்னும் 4-5 பேர் நடிக்கிறாங்க. விஷால் ஆர்யாவும் நடிக்கிறாங்க. ஆமாம். பாரதிராஜா வந்து ஒரு கமெண்ட் அடிச்சதா ஒரு தகவல் இருக்கு. தன் இனத்தின் வரலாறு குற்ற பரம்பரை கதையில ஒரு தெலுங்குக்காரரும் கேரளத்துக்காரரும் நடிக்கிறாரு, அதை என்னால ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னதால சினிமாவை வந்து இனமாவோ மொழியாவோ மதமாவோ தேசமாவோ கூட பிரித்தா அது மாதிரி அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. சினிமா உலக மொழி, இதுதான் என்னோட அபிப்பிராயம். வணக்கம், நன்றி.